வணக்கம் தோழர்களே. சேர சோழ பாண்டியர்களுடைய ஆட்சி காலத்தில் தமிழர்களால் கட்டப்பட்ட கோயிலுக்கு உள்ள இருந்த வழிபாட்டு மொழியான தமிழை தூக்கி வெளியிலே எரிஞ்சிட்டு பார்ப்பனர்களுடைய சமஸ்கிருதத்தை உள்ள புகுத்தினாங்க. அதுக்கு காரணமே சேர சோழ பாண்டியர்கள் தான். தமிழுக்கு உள்ளாரையும் தமிழ் மொழிக்கு உள்ளாரையும் அந்த சமஸ்கிருதம் உள்ள நுழைஞ்சது. சேரனும் சோழனும் பாண்டியனும் என்ன பண்ணான்னா, அந்த பார்ப்பனர்கள் பாதுகாப்பாக வசிக்கிறதுக்கு சதுர்வேதி மங்கலம் அப்படிங்கிற ஒரு கிராமத்தையே அந்த பார்ப்பனர்களுக்கு நிறுவி அவங்களுக்கு நூற்றுக்கணக்கான ஏக்கர் நிலத்தை கொடுத்து அவங்கள பாதுகாப்பாக வச்சாங்க. இதைத்தான் எழுச்சி தமிழர் திருமாவளவர் அவர்கள் சொன்னார். சேர சோழ பாண்டியர்கள் மீதெல்லாம் எனக்கு ஒன்றும் பெரிய மதிப்பு இல்லை. அவனுங்க ஆட்சி காலத்தில் தான் தமிழ் மொழி அழிவதற்கு காரணமாக இருந்துச்சு. அவனுங்க ஆட்சி காலத்தில் தான் சமஸ்கிருதம் இங்கே வளர்கிறதுக்கு காரணமாக இருந்தாங்க என்று எழுச்சி தமிழர் திருமாவளவர் சொன்னார்கள். அதை இங்குள்ள எல்லா தமிழர்களும் ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் இந்த நான் திருடன் சீமான்னு ஒருத்தர் இருக்கான் பாருங்க, அந்த கூட்டம், அந்த கும்பல் அதுதாங்க எதிர்க்குது. இப்போ தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும், நாம் தமிழர் அப்படின்னா யார் நாம் தமிழர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது தோழர்களே.